சார் வணக்கம் சார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவடைந்திருக்கிறது. இது ஆந்திரா நோக்கி செல்லும் என்று கூறப்பட்ட நிலையில் ஓரிரு இடங்களில் லேசான மழை என்று அனைத்து வானிலை ஆய்வாளர்களும் கூறிய நிலையில் சென்னையில் இன்று காலையிலிருந்தே தொடர்ந்து இப்போது வரை மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. எப்போது நிற்கும் சார் அந்த மழை? கண்டிப்பாக தற்பொழுது இந்த நிகழ்வானது தமிழ்நாட்டின் டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு கிழக்கே ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷரா. இது சரியா சொல்ல போனா கடலூர் மாவட்டத்திற்கு நேர்கிழக்கே அதன் மையம் இருக்கிறது. சரி. தொடர்ந்து இது தற்பொழுது பார்த்தீங்கன்னா மையத்திலிருந்து கரையோரம் வந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. தொடர்ந்து இது இன்னும் சென்னைக்கு நெருக்கமாக 20ஆம் தேதி தான் வரும். இன்றைக்கு தேதி 18. ஆக இந்த 300 கிலோமீட்டர் தூரத்தை வடக்கு நோக்கி நகர்ந்து, அதாவது சென்னைக்கு ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவிலே வரும் பொழுது மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுனாலும் இதே மழைதான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அதாவது பெரிய பாதிப்பில்லாத மழைப்பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் சென்னைக்கு. இந்த நிகழ்வு நாளை, அதாவது இன்றைக்கு கடலூருக்கு கிடைக்க இருக்குன்னா நாளை புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்துக்கு கிழக்கையும், 20ஆம் தேதி சென்னைக்கு கிழக்கையும் வரும். 21ஆம் தேதி ஆந்திர பிரதேசம் நெல்லூருக்கு கிழக்கே வரும். உடனடியாக ஆந்திர பிரதேச கரையை, தெற்காந்திர கரையை நெருங்கியதும் அங்க இருக்கக்கூடிய உயரழுத்தத்தின் எதிர்ப்பின் காரணமாக உடனடியாக யூட்டர்ன் வரும். திரும்ப சென்னைக்கு கிழக்கே 22ஆம் தேதி வரும். 20ஆம் தேதி சென்னைக்கு கிழக்கே, மீண்டும் 22ஆம் தேதி சென்னைக்கு கிழக்கே, 21ஆம் தேதி நெல்லூருக்கு கிழக்கே, 23ஆம் தேதி மீண்டும் டெல்டா மாவட்டத்து கரைக்கு கிழக்கே வந்துடும். 23, 24, 25, 26 தேதிகள்ல இந்த நிகழ்வு வட இலங்கை அருகே 23ஆம் தேதி வட இலங்கை வரும். 23 வட இலங்கை. 24, 25 தேதிகளிலே இது கரை கடந்து அரபிக்கடல் நோக்கி போகும். இதனால 23லிருந்து மழைப்பொழிவு, அப்பதான் மழைப்பொழிவே உண்மையா தமிழ்நாட்டு கிடைக்கும். நாம ஏற்கனவே பல்வேறு ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த நிகழ்வு ஏற்கனவே இருந்த நிகழ்வு கூட பெரிதாக ஒரு மழைப்பொழிவை கொடுக்காவிட்டாலும் எளிதிலே இது கரை கடந்து போய்விட்டது. ஆனால் அடுத்து வரக்கூடிய நிகழ்வு ஊடகங்களிலே ஒரு வாரம் பேசுபொருளாகிவிடும். அங்கும் இங்கும் அலைந்து இறுதியில மீண்டும் டெல்டாவில் வந்துதான் கரை கடக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில மீண்டும் வட இலங்கைக்கு வந்து 23ஆம் தேதி, 24, 25, 26ஆம் தேதி தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கு போக போகிறது. இந்த நிகழ்வு இப்பொழுது சென்னை கிட்ட இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மழைப்பொழிவை காட்டிலும் அந்த 23ஆம் தேதி தான் மழைப்பொழிவு கூடும். 23ல இருந்தா மழைப்பொழிவு சென்னைக்கு கூடும். 24, 25, 26 நல்ல ஒரு மிக கன மழைப்பொழிவு எல்லா மாவட்டங்களுக்குமே. மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள். இப்ப இன்றும் நாளையும் சென்னையில மழைப்பொழிவு இதே மாதிரி இருக்குமா, இல்லைன்னா அது கூடுமா குறையுமா? ஏன்னா இந்த கேடிசிசி என்று அழைக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களிலுமே இந்த மழைப்பொழிவு வந்து தொடர்ச்சியாகவே இருந்துட்டு இருக்குது. இன்று காலையில இருந்து இருந்துட்டு இருக்கு. இது நாளை இது நீடிக்குமா சார் இதே மழைப்பொழிவு காலையில, அப்புறம் மதியம், இரவுல? அதாவது இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோட காற்று கொடுத்து கொண்டிருந்தது. இப்போ நெருங்கி வந்திருக்கிற காரணத்தினால சென்னைக்கு மழைப்பொழிவை எட்டி இருக்கிறது. சரி, இன்னும் கொஞ்சம் நெருங்கி, அதாவது 300 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பது 200 கிலோமீட்டர் தொலைவில் வரும். அப்படி வந்தாலும் சரி, அது சென்னைக்கு நேரா வரும் பொழுது அது ஆண்டி கிளாக்கோட சுற்றி கரையேறுவது ஆந்திராவுக்கு தான் அதிகம் மழைப்பொழிவை கொடுக்கும். 20ஆம் தேதி இன்றைக்கும் நாளைக்கும் சென்னைக்கு இதே அளவு மழைப்பொழிவு தொடர வாய்ப்பு இருக்கிறது. இடையில விட்டாலும் மீண்டும் மழை வரும். 20ஆம் தேதி வரைக்கும் மழை கொடுத்து விட்டு 21ஆம் தேதி ஒரு கேப் கொடுக்கும். அப்போ ஆந்திர பிரதேச கரைக்கு போயிருக்கும். மீண்டும் 22ஆம் தேதி சென்னைக்கு நேரம் வரும் பொழுது மீண்டும் மழைப்பொழிவை தொடக்கி படிப்படியாக டெல்டா மாவட்டத்தை நோக்கி தெற்கு நோக்கி வரும் பொழுது, வட இலங்கை வரும் பொழுது மழைப்பொழிவு தீவிரமடையும். இல்ல இதே காற்றழுத்த தாழ்வு பகுதி போயிட்டு திரும்ப வருதா சார்? அது இதே காற்றழுத்த தாழ்வு பகுதி திரும்ப ஆந்திரா போயிட்டு திரும்பி தமிழ்நாடு நோக்கி அது வருதா சார்? அது ஆந்திர பிரதேசம் தெற்கு ஆந்திர கரை வரை போயிட்டு சரி, அது யூட்டர்ன் போட்டு வட இலங்கைக்கு வரும். அது மீண்டும் அது ஏற்கனவே நம்ம அறிவித்ததுதான். எங்கே சுற்றினாலும் கரை கிடக்கும் இடம் டெல்டா தான். அது கொல்கட்டா வரைக்கும் போனாலும் சரி, 23ஆம் தேதி டெல்டாவிற்கு வந்துடும். 24 உள்ளே போகும். 25 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், 26ஆம் தேதி அரபிக்கடல். சொல்லுங்க சார், ஒரு சந்தேகம். இப்போ தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அடுத்தடுத்து இப்போ இதோட 4 இந்த பெஞ்சல் புயலை தொடர்ந்தே இது 3வது காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தடுத்து தொடர்ந்து உருவாவதற்கு என்ன காரணம்? ஒன்று,
இன்னொன்று யூட்டர்ன் அடிக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? ஒன்று இப்போதைக்கு 300 கிலோமீட்டர்ல இருக்கு, ஆந்திரா போய் அது அப்படியே கரையை கடக்குமோ இல்லை வலுவிழக்குமோன்னு சொல்லலாம். திரும்பி அது யூட்டர்ன் அடிச்சு திரும்ப வரதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது ஏற்கனவே அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கு தாமதம் ஏற்பட்டது. காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று தான் உருவானுச்சு. சரி. ஆனால் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா கூட தீவிரமடைன்னு எதிர்பார்த்தோம். அது தீவிரமடையல. காரணம் என்னன்னா, வளிமண்டலத்துல இப்போ அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோட உயரம் பாத்தீங்கன்னா 3100 மீட்டர் தான். அதாவது 3.1 கிலோமீட்டர். கடல் மட்டத்துல இருந்தா மட்டத்திலிருந்து கடலோட நீர்பரப்பு மட்டத்திலிருந்து 100 மீட்டர் 3.1 கிலோமீட்டர் 3100 மீட்டர். இந்த 3100 மீட்டர் உயரத்துக்கு மேல அது தீவிரம் அடைய முடியல. ஏன்னா மேலே எதிர் திசை காற்று, இரண்டு எதிர் திசை, அதாவது ஹை பிரஷர் இருக்கு, ரெண்டு எதிர் திசை காற்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறது இரண்டு ஹை பிரஷருக்கு இடையில. 3100 மீட்டருக்கு மேல உயரமா போக முடியாமல் அது பரப்பில் அதிகரித்து விட்டது. நேற்றைக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்க நிகழ்வு மியான்மர்ல மழைப்பொழிவை கொடுக்குது, அந்தமான்ல மழைப்பொழிவை கொடுக்குது, ஒடிசா கடலோரத்துல மழைப்பொழிவை கொடுத்தது நேற்றைக்கெல்லாம். ஆகவே பரப்பில், அதாவது ஒரு பெரிய ஒரு வட்டமா கண்பகுதி ரொம்ப பெரிதாக உள்ள குறைந்த அடுக்கு பகுதி கொஞ்சம் பெரிதாக, சுற்றளவு பெரிதாக நேற்றைக்கு அமைந்து இப்பதான் அது கொஞ்சம் குறுகி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறினதுனாலதான் இந்த மழைப்பொழிவை சென்னைக்கு பரப்பில் அதிகரிக்கிறது, குறுகி இருக்கிறது. 3100 மீட்டர் உயரத்தில் இருந்தாலும் வேகம் கூடியிருக்கிறது, சுழல் வேகம் கூடியிருக்கிறது. அதனால இப்போ வேகம் கூடுறதுனால தரையில காற்றை ஏற்றுகிறது. வட இந்திய குளிரலை சென்னையில தங்கிக்கிறது. நேற்றைக்கு வரைக்கும் சென்னையில குளிராக இருந்தது, இன்றைக்கு குளிர் இல்லாமல் மழையாக மாறி இருக்கிறது.